முடி ஜபிப்போம். கத்திருந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனையை, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனை கத்த நமக்கு ஆசீர்வதிக்கும்படியாக யாவரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். மரித்து போன ஆண்டவரை அல்ல, இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிற ஆண்டவரை. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவருடைய நாமத்தை நம்ம எல்லாரும் துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உயிரோடு எழுந்த எங்கள் தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறவர், இன்றைக்கும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறவர், இன்றைக்கும் தம்முடைய வல்லமையை எங்கும் உலாவ பண்ணுகிற அந்த தேவாதி தேவனை ஆராதனைக்கு நாங்கள் வரவேற்கிறோம் தகப்பனே. இந்த உயிர்த்தெழுந்த நாளின் ஆராதனையை கர்த்தாவே, துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தரீர் ஆளுகை செய்வீராக. உம்முடைய தேவிய பிரசன்னம், உம்முடைய மகிமையான பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே காணப்படட்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம். நீ தாமே இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தருவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். எப்படி ஆராதிக்கணும் அப்படின்னா, ஜீவன் உள்ளவருடைய போல என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஜீவனோடு கூட என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஒரு வெறுமையான ஒரு சடங்காச்சாரமான ஆராதனையாக இல்லாமல் பாருங்கள், கல்லறை தேடி போகிறாங்க, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, அந்த திறக்கப்பட்ட வெறுமையான கல்லறையை பார்க்குறப்போ, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொன்னப்போ, அவரை பின்பற்றினவர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருந்ததோ அதே போல் அவர் உயிர்த்தெழுந்த நாளை ஆசரிக்கிற நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீர் சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுப்பீரே, நீர் சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே,
மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையின் அந்த போரில் சீசர்களும் சரி, அவரை பின்பற்றினவர்களும் சரி, இயேசு சிலுவையில் அறையப்பட்டதான அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் நிச்சயமாய் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை பரலோகத்தின் தேவனானவர் செய்வார். வானத்திலிருந்து தேவதூதர்கள் என்ன செய்வாங்க? இறங்குவாங்க. இயேசுவை அடிக்கிறவங்களை பிதாவாகிய தேவன் சும்மா விட மாட்டார். இயேசுவை மேலே ஆணியை வச்சு அடித்தவர்கள், இயேசுவை வாரினால் அடித்தவர்கள், இயேசுவினுடைய முகத்தில் காரியை துப்பினவர்கள், இவங்களெல்லாம் சும்மா விட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு. ஆனால் என்ன செய்கிறாருன்னா எதுவுமே நடக்கலை, நிசப்தமாக என்ன செய்து இருக்குது. இயேசு பிதாவே உடைய கையில் என்ன ஆவியை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா ஜீவனை விட்டார். இப்படிப்பட்டதான ஒரு முடிவை யாரும் என்ன செய்யலைன்னா எதிர்பார்க்கல. இயேசு மரித்த பொழுது பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாகுது, அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி உண்டாகுது. தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக என்ன செய்து கிழிந்தது அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆனால் அதை தாண்டி இயேசு சிலுவையிலிருந்து ஜீவனோடு இறங்கி வருவார்னு பார்த்தா ஒன்றும் என்ன செய்யலை, நடக்கலை. நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறோம். சில அற்புதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னா உடனுக்குடனே ஒரு ரிவெஞ்ச் மாதிரி என்ன செய்கிறேன்னு எதிர்பார்க்குறோம். நம்மளை யாராவது பேசிட்டாங்கன்னா உடனே இந்த யோசியாவை குறித்ததான தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது ஒரு ராஜா என்ன செய்கிறாருன்னா தீர்க்கதரிசியை பார்த்து கையை நீட்டுவார். நீட்டப்பட்டதான கை அப்படியே என்ன செய்யணும், நிற்கும். திரும்ப நம்மளும் அப்படி தான் என்ன செய்கிறோன்னு எதிர்பார்க்குறோம். நமக்கு விரோதமாக யாராவது ஒருத்தர் கையை நீட்டிட்டா கையை நின்றணும். வாய் பேசிட்டா வாய் என்ன செஞ்சிடணும். சில நேரங்கள் அப்படி நடக்காது. ஆனால் தேவனுடைய திட்டம் வேறாக என்ன செஞ்சுன்னா இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, ஒரு மரித்தவனுடைய ஆவி அப்படிங்கிறது ஒரு 2-3 நாட்கள் அந்த மரித்தவருடைய சரீரத்தையே என்ன செய்யணும் சுற்றிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் இயேசு ஒருவேளை அப்படி வந்திருந்தாருன்னா இயேசு சாகவே இல்லை அப்படின்னு தான் என்ன செய்வாங்க, நினச்சிருப்பாங்க. மரித்தேன், மரணத்தையும் பாதாளத்தையும் என்று திரும்ப உயிரோடு கூட வந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வரலாற்றையே என்ன செஞ்சார்னா மாற்றி எழுதினார். ஆமென், அல்லேலூயா. இயேசு அநேகரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் உயிரோடு கூட எழும்பியிருக்கிறார்கள். மரித்த லாசரு 4 நாள் கழித்து உயிரோடு கூட எழுந்தான். ஆனால் திரும்ப அவர்கள் மரித்தார்கள். உயிரோடு கூட எழும்பின பரிசுத்தவான்கள் திரும்ப மரித்தார்கள். ஆனால் இயேசு மரித்தேன்,
ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான தேவன் எதிலே வித்தியாசமானவர்னா சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறதான தேவன். ஆமென். அல்லேலூயா. இயேசு மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே, ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அந்த ஜீவன் வந்தது. 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 என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே, நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர். கரங்களை உயர்த்தி, நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முழு உலகத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும்
மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ? மரித்தவர் மத்தியிலே சிவதேவனை தேடுவாரோ? நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லா மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. மரணமும் கூரெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு மரித்தார், இயேசு அடக்கம் பண்ணப்பட்டார் என்ற பொழுது எல்லோருடைய இருதயங்களும் கலக்கமடைந்தது. ஆனால் என்றைக்கு இயேசு உயிரோடு கூட எழுந்தார் என்று சொல்லி அந்த ஒரு நல்ல செய்தியை, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டார்களோ, அந்த கலங்கின இருதயங்கள் எல்லாம் என்ன செஞ்சுன்னா, எம்மாவூர் சீசருடைய இருதயம் பற்றி எரிந்தது அப்படின்னு வசனம் சொல்லுது. கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் சொல்லக்கூடியதான செய்தி ஒன்று தான். கலங்கின இருதயங்களை மாற்றும்படியாக வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி பூட்டப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்த ஆண்டவர் சொன்ன செய்தி, அது அந்த அறை வீட்டுக்குள் இருந்ததான சீசர்களுக்கு மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்திருந்த யாவருக்கும். ஆமென். முதல்ல ஆண்டவர் மரித்தாருங்கிற காரியத்தை எல்லா இடத்துலையும் என்ன செய்கிறார்னா நம்ப வைக்கிறார். எல்லாரும் அவ்வளோதான், இயேசு மரித்தார், இயேசு மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். பாருங்கள், சிலுவையிலிருந்து இறக்குனாங்க, சரீரத்தை திரைச்சீலையினால் என்ன செஞ்சாங்க, சுற்றுனாங்க, நாங்கள் பார்த்தோம். அவரை கொண்டு போய் கல்லறைக்குள்ளே வச்சுட்டாங்க, கல்லை வச்சு என்ன செஞ்சிட்டாங்க, மூடிட்டாங்க. இதை கண்ட எல்லாருடைய கண்களும் திறந்த வெறுமையான கல்லறையை 3ஆம் நாளிலே பார்த்தது. ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பேசுகிறதான நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாமே முடிஞ்சுன்னு எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா பார்ப்பாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் திரும்ப நம்முடைய வாழ்வை துளிர்க்கும்படி செய்வார். ஆமென், அல்லேலூயா. நான் தெரிந்து கொள்ளுகிறவர்களுடைய கோள் துளிர்க்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் இந்த மாதம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவேறும். ஆமென், அல்லேலூயா. மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிறதான ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இருக்கக்கூடிய இடங்களில் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
பயந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயலிதுவே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெறுகிறதே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே நித்திய நம்பிக்கை பெறுகிறதே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே எம்மாவும் சீசர்களின் எல்லா மனையருள் நீக்கினாரே எம்மாவும் சீசர்களின் எல்லா மனையருள் நீக்கினாரே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா உயிர்த்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ரோயி
யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே. கரங்களை உயர்த்தி எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே, எபினேசர் எபினேசர் இதுவரை உதவினீரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர், செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். கரங்களை உயர்த்தி உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி, கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே, உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர், இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார், மேலே வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். மரணமும் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, மரணமும் கூறெங்கே, பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயென்றே சபை
எழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே எம்மாவூர் சீசர்களில் எல்லாம் மன இருள் நீங்கினாரே, எம்மாவூர் சீசர்களில் எல்லாம் மன இருள் நீக்கினாரே, எம்மன கலக்கங்கள் நீக்கினாரே, எல்லையில்லா பரமாத்மனே, எம்மன கலக்கங்கள் என்ன கலக்கங்களோடு வந்திருந்தாலும் இந்த ஆராதனை வேளையிலே தேவன் எங்கள் கலக்கங்களை மாற்றுவீராக, தேவன் எங்கள் கலக்கங்களை மாற்றுவீராக, எங்கள் இருதய கலக்கங்கள் இந்த ஆராதனை வேளையிலே மாற்றப்படுவதாக. கூட்டப்பட்ட அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுயம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. இப்படி எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஆராதனை நேரத்திலே எங்கள் மேல் அசைவாடுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக, எங்கள் மேல் ஊற்றப்படுவதாக. அந்த தேவனுடைய தெய்வீக பிரசன்னம் ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே அசைவாடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் குறைந்து போகல, அந்த தேவனுடைய வல்லமை இன்றைக்கும் மங்கி போகல, இன்றைக்கும் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். உம்மை நாங்கள் துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. எங்க ஆராதனை உயிரோடு இழந்த தேவனுக்கு, எங்கள் ஆராதனை இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிற தேவனுக்கு, எங்க ஆராதனை ஜீவாதிபதியாக எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மில் ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா, 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 அல்லேலூயா, ஓசன்னா.
மரணம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை அசைத்து அல்லேலூயா ஓசன்னா. உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவருக்கு அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. எங்கள் மத்தியில் அசைபாடுகிற தேவனுக்கு அல்லேலூயா ஓசன்னா. 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 எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் எல்லாரும் சேர்ந்து உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அல்லேலூயா ஓசன்னா. 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 கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியில் ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலின் நாள் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். அதற்கு பிறகு நாம் இறுதியில் அறிவிப்புகளுக்கு நேராக பார்க்கலாம். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய வேதத்தை திருப்புவோம். 1 பேதுரு 3 அதிகாரம் 18, 19
வசனங்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவர்களாய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இந்த 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் அநேக ஆவிகளை குறித்து என்ன செஞ்சோன்னா நம்ம தியானித்தோம். நமக்கு விரோதமாக போராடுகிறதான ஆவிகள், நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுகிறதான ஆவிகள், பல மனிதர்களுடைய ரூபத்தில் அல்லது பல மனிதர்கள் உள்ளிருந்து செயல்படுகிறதான பல விதமான ஆவிகளை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கும் உபவாச ஜெபத்தினுடைய 21வது நாள், கடைசி நாள். ஆகவே இந்த ஆராதனையிலையும் நாம் ஒரு ஆவியை குறித்து தியானிக்க இருக்கிறோம். இது நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை செய்கிற ஆவி அல்ல, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் காரணராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. மரணத்தை ஜெயித்த ராஜாவினுடைய ஆவி, த கிங் ஹூ கான்க்வர்ட் டெத். மரணத்தை ஜெயித்ததான ராஜா இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார். அதற்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னா சைலண்டாக என்ன செய்தனா இருக்குது. 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவர் மரித்தார் என்பதற்கும் உயிரோடு கூட எழுந்தார் என்பதற்கும் இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான வெளிப்பாட்டின் அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்னா, நிருபத்தில் என்ன செய்கிறார்னா எழுதுறார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொலை செய்யப்பட்டது உண்மை, ஆனால் அவருடைய ஆவி கொலை செய்யப்படல, அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செஞ்சார்னா பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள் அப்படின்னு என்ன செய்யறார்னா சொல்றார். ஸோ கிறிஸ்து அந்த மரணத்திற்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு முன்பு என்ன செய்தார்னா பாதாளத்தில் இறங்கி அவர் என்ன செய்கிறார்னா பிரசங்கம் பண்ணினார் அப்படின்னு என்ன செய்கிறார்னா சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் எபேசியர் நிருபத்தில் சொல்கிறார், ஏறினார் என்று சொல்லி நாம் சொல்லும் பொழுது அதற்கு முன்பாக பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று சொல்லலாமே அப்படி என்ன செய்கிறார்னா சொல்கிறார். அப்போ அந்த கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்டதான காலத்தில் ஆண்டவர் என்ன செய்தார் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த நிருபத்தில் என்ன செய்கிறார் சொல்றார். விசுவாச பிரமாணம் என்று சொல்லப்பட்டதான புத்தகத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறதாக சரித்திர ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்றாங்க, அவர் மாம்சத்திலே கொலையுண்டு அவர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆகவே இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறில் நாம் காலியான கல்லறையை பற்றி பேசல, அந்த சிலுவைக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் நடுவில் என்ன நடந்தது அப்படிங்கிறதான காரியத்தை குறித்து என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமை இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிரோடு கூட எழுந்தார். இதற்கு இடைப்பட்ட அந்த சனிக்கிழமையில பூமியில மேல் புறத்தில் ஒரு அமைதி, ஒரு மயான அமைதி காணப்பட்டாலும் பாதாளத்தில் மகாபெரிய ஆவிக்குரிய யுத்தம் நடந்தது என்பதை அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய இந்த வார்த்தைகள் என்ன செய்தனா சொல்லுகிறதை பார்க்கிறோம். மரணம் இயேசு கிறிஸ்துவை கட்டுப்படுத்த இயலவில்லை, மரணத்தினால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கிப்பதை கட்டுப்படுத்த இயலவில்லை. அவர் மரித்த பொழுது அவர் ஆவியிலே காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கட்டப்பட்டவராக அல்ல, அவர் கைதியாக அல்ல, அவர் மரணத்தை வென்ற ராஜாதி ராஜாவாக அவர் பாதாளத்திற்குள்ளே இறங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவையோ சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்தினவர்கள், இயேசுவை சிலுவையில் அறையும்படிக்கு ஆலோசனை பண்ணினவர்கள் எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசு அவர் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு பேசிட்டு இருக்கிறப்போ இயேசு கிறிஸ்து அவர் பாதாளத்தில் கீழ்ப்படியாமல் போன ஆவிகளிடத்துல அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். வெற்றியினுடைய செய்தியை பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஸோ இந்த வேத வாக்கியத்திலிருந்து இன்றைக்கு நாம் 5 காரியங்களை என்ன செய்யறோம்னா தியானிக்க போகிறோம். ஒன்று, மரணத்திற்குள் சென்ற ராஜா, த கிங் ஹூ என்டர்ட் டெத்.
அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு எல்லாம் என்ன செஞ்சார்னா பிரசங்கித்தார். அந்த ஆவியிலே அவர் போய், இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்படவில்லை. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாருன்னா, ஏதோ சரீர பலத்தினால அல்லது எதிர்த்து போராட முடியாத காரணத்தினால அல்லது அவருக்கு விரோதமாக ஏராளமான பேர் எழும்பினதினால அவங்களை எதிர்த்து நிற்க முடியாம அப்படிலாம் என்ன செய்யல. அவர் நினைத்திருந்தா மரணத்தை தவிர்த்திருக்க முடியும். அவர் நினைத்திருந்தா மரணத்தை அவாய்ட் பண்ணி என்ன செய்ய முடியும், அந்த சிலுவையெல்லாம் தகர்த்திருக்க முடியும். ஆனா இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வேறு ஒரு பிளான் என்ன செஞ்சு இருந்துச்சு. சிலுவையில இயேசு சொல்லும் பொழுது சொல்றாரு, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தம்முடைய ஆவியை என்ன செஞ்சார்னா விட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எல்லாம் முடிந்தது அப்படின்னா என்ன, இயேசு எவைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினாரோ அவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தாயிற்று அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசு தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். எல்லாம் முடிந்தது அப்படின்னா, மனுக்குலத்தினுடைய கடன் முடிந்தது, மனுக்குலத்தினுடைய பாவம் முடிந்தது, மனுக்குலத்தினுடைய மீட்பிற்காக செய்யப்பட வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டது. மனுக்குலத்தின் மேல் வர வேண்டியதான ஆக்கினை அது அகற்றப்பட்டது. மனுக்குலத்தின் மேல் வரக்கூடியதான நியாய தீர்ப்பு அது அகற்றப்பட்டது. யாரெல்லாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் பிறந்தது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்போ இயேசுவினுடைய மரணம் சொல்லக்கூடியதான செய்தி முழு உலகத்திற்கான ரட்சிப்பு. அது வரைக்கும் யூதர்களுக்கு மாத்திரமே மீட்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. அதுவும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா மாத்திரமே மீட்புன்னு இருந்துச்சு. எல்லா பிரமாணங்களை கை கொண்டாலும் அதில் பிரமாணங்களிலே ஒரு பிரமாணத்தை மீறினாலும் அவன் கைவிடப்படுவான் அப்படின்னு என்ன செஞ்சு இருந்துச்சு. ஆனா இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக வந்தார். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட பலியாக என்ன செஞ்சார் வந்தார். எல்லா மனுஷரும் மீட்கப்படும்படியாக தம்மை தாம் ஒரு தரம் பலியாக கொடுத்து அவர் முழு மனுக்குலத்திற்கான ரட்சிப்பை கொடுத்தார். அதுக்கு முன்னாடி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரிய மாத்திரமே போகணும். ஆனா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு மரித்த அந்த நேரத்தில், தம்முடைய ஆவியை விட்ட அந்த நேரத்தில், தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்த அந்த நேரத்தில் தேவாலயத்தினுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டா கிழிந்தது. காரணம் என்னன்னா, முழு உலகத்திற்கான ரட்சிப்பிற்கான வாசல்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் பயந்தபடி என்ன செய்யல போகல. அவரை பிடித்தார்கள், அவரை வாரினால் அடித்தார்கள். அவங்கெல்லாம் நினைக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நடந்த உடனே அவங்க எல்லாம் சாதிச்சுட்டதான் என்ன செஞ்சாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா இயேசு ஒரு முடிவோடு என்ன செஞ்சார்னா போனார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கலாம். கோலியாத்தை எதிர்கொள்ளும் பொழுது 5 கூழாங்கல்லுகளை எடுத்துக்கொண்டு தாவீது என்ன செய்கிறாருன்னா போகிறார். எல்லாருடைய நினைப்பு என்னது, இன்னைக்கு இந்த பையன் சாக போகிறான், இன்னைக்கு இவன் என்ன செய்ய போகிறான். யுத்த வஸ்திரங்கள் கிடையாது, முறையான யுத்த பழக்க வழக்கங்கள் கிடையாது, எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கோலியாத்து கையில் சிக்கி என்ன செய்ய போகிறான், இந்த பையன் சாக போகிறாங்கன்னு நினச்சான். ஆனால் இல்லை, அங்கே அது நடக்கலை. தாவீது கோலியாத்தை மேற்கொண்டார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதே தான் நடந்துச்சு. அவ்வளவுதான், இயேசு முடிஞ்சார் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படிலாம் முடியல. மரணத்தை வென்ற ராஜாதி ராஜாவாக இயேசு என்ன செஞ்சார்னா காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசு மரணத்திற்குள் விழவில்லை, மரணத்தின் மீது நடந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசு மரணத்திற்குள் என்ன செய்யலைன்னா போகல, மரணத்தை தோற்கடிக்கும்படி சென்றார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். Jesus did not fail into death, he walked over death. இயேசு மரணத்தின் மேல் வெற்றி கொண்டார், மரணத்தின் மேல் நடந்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எல்லாரும் முடிந்தது அப்படின்னு சொல்லி நினைச்ச நேரத்தில் இயேசு வெற்றியை ஆரம்பித்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும் நடக்கும்.
எல்லாரும் முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் துளிர்க்க செய்வார். எல்லாரும் முடிஞ்சதுன்னு சொல்லக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையை தேவன் வெற்றியோடு கூட கடக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், கல்லறையிலும் செயல்பட்டதான ஆவி, the spirit that still moved in the grave. அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். இயேசு மரித்தார், இயேசுவினுடைய சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்குறாங்க. இயேசுவினுடைய சரீரத்தை யோசேப்பு போய் கேட்கிறாரு. அந்த சரீரத்தை திரைச்சீலையினால என்ன செய்றாங்க, சுத்துறாங்க. அந்த சரீரத்தை கல்லறையில கொண்டு போய் வைக்கிறாங்க. அந்த கல்லை கொண்டு என்ன செய்றாங்க, அடக்குறாங்க. அவர் மாம்சத்திலே கொலை உண்டார், ஆனால் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவி கல்லறையிலும் என்ன செஞ்சு செயல்பட்டது. கல்லறை அவரை என்ன செய்யல, முடக்க முடியவில்லை. கல்லறை அவரை என்ன செய்யல, கட்டுப்படுத்த முடியல. கல்லறை அவரை என்ன செய்ய முடியல, அமைதிப்படுத்த முடியல. எல்லாரும் நினைச்சாங்க அவ்வளவுதான், இனி அமைதி, இனி அமைதி. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஆண்டவர் செயல்பட்டு கொண்டிருந்தார். கிறிஸ்து ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். எல்லாருடைய கண்களுக்கும் சைலண்டா இருக்கிறது போல, அமைதியா இருக்கிறது போல தெரிந்ததான அந்த நேரத்தில் இயேசு காவலில் உள்ள ஆவிகளுக்கு போய் என்ன செஞ்சார்னா, பிரசங்கித்து கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். சில நேரங்கள்ல சில தேவனுடைய செயல்பாடுகள் நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்கும். நம்முடைய கண்களுக்கு மறைவா இருக்குங்கிற காரணத்தினால இயேசு செயல்படலைன்னு அர்த்தம் இல்ல. அவரை யாரும் முடக்க முடியாது. அவருடைய அசைபாடுதலை யாரும் முடக்க முடியாது. அவருடைய செயல்பாடுகளை யாரும் முடக்க முடியாது. இயேசு என்ன செஞ்சார்னா, செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறார்னா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். பல ஆண்டுகள் என்ன செய்றார், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். சிறைச்சாலை கம்பிகளுக்குள்ள அடைக்கப்பட்டிருந்தார். ஆனா அவரை குறித்ததான தரிசனம் என்பது, அந்த அவருடைய சகோதரர்கள், அவருடைய தாய் தகப்பன் எல்லாரும் அவரை வணங்கி நிற்பது போல சிறிய வயதில் என்ன செஞ்சார்னா, தரிசனம் பார்த்திருந்தார். ஆனா என்ன செய்யல, நடக்கல, எதுவுமே நடக்கல. அடிமையா இருந்து இன்றைக்கு சிறைச்சாலை கைதியா என்ன செய்யறேன் இருக்கிறேன். என் வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படவே இல்லை அப்படி கூட என்ன செய்யலாம் யோசேப்பு நினைச்சிருக்கலாம். ஆனா நடந்தது அது அல்ல. அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அதே காலத்துல அவருக்காக தேவன் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த அதே காலத்துல அவரை சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டுவதற்கான வேலைகளை தேவன் செய்து கொண்டிருந்தார். அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த தேசத்திலேயே அவரை உயர்த்தி மேன்மைப்படுத்தி சிங்காசனத்திலே பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைக்கும்படியாக தேவாதி தேவன் செயல்பட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய ஆவி அது செயல்படுகிறதான ஆவி. நம்முடைய எதிர்காலத்தை குறித்து, நம்முடைய எதிர்கால திட்டத்தை குறித்து அறிந்து அவைகளை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறதான ஆவி. என்ன செய்றார்னா, செயல்பட்டார் அப்படின்னு என்ன செய்றோம் பார்க்கிறோம். The grave was silent, but God was not silent. கல்லறை அமைதியா இருக்கும், ஆனா நாம் ஆராதிக்கிறதான இயேசு அமைதியா என்ன செய்யல இல்லை. அவர் உயிர்த்தெழுந்த தேவன், அவர் செயல்படுகிறதான தேவன் என்று சொல்லி என்ன செய்றோம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், இருளின் உலகில் அறிவிக்கப்பட்டதான வெற்றி. விக்டரி proclaimed in the realm of darkness. அவர் ஆவியிலே போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செஞ்சார்னா, பிரசங்கித்தார். அங்க வசனம் சொல்லுது, அந்த ஆவியிலே போய் அவர் உயிர்த்தெழுந்தவராய் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தல. அவர் உயிர்த்தெழுந்தவரா இன்னமும் தம்மை பின்பற்றின ஜனங்களுக்கு தம்மை என்ன செய்யல, வெளிப்படுத்தல. இப்ப அவர் என்ன செய்யறானா, இறங்கினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அவர் மரித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த ஆவியில அவர் போய் என்ன செய்யறார்னா, காவலில் உள்ள ஆவிகளுக்கு என்ன செஞ்சார்னா, பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசு இருளின் உலகத்துல அந்த பாதாளத்திற்குள்ள என்ன செய்யறார்னா, போய் அங்க போய் என்ன செய்யறார்னா, அவர் பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இது சுவிசேஷம் அல்ல, இது வெற்றியினுடைய செய்தி. இது சுவிசேஷம் அல்ல. இயேசு இருளின் உலகத்திற்குள்ளே போய் பிசாசானவன் சொல்றாரு, நீ தோற்று விட்டாய். மரணத்திடம் சொல்றாரு, உன்னுடைய அதிகாரம் உடைக்கப்பட்டது. உன்னுடைய அதிகாரம் என்ன செஞ்சு உடைக்கப்பட்டது, இனி நீ இல்லை அப்படி என்ன செய்யறார் சொல்றார்.
அங்கே என்ன நடந்துச்சு? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு பாதாளத்துக்குள்ள போய் வெறுமனே பிரசங்கித்துட்டு வரல. அவர் வெளியே வரும் பொழுது மரணத்தின் திறவுகோளையும் பாதாளத்தின் திறவுகோளையும் உடையவராக வந்தார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திற்கு அடிமைப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடியதான செய்தி, இனி மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இனி பாதாளத்தை பார்த்து பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை. நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உடைய திறவுகோள்களை என்ன செய்கிறேன்? உடையவராய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறேன். இந்த இயேசுவை விசுவாசிச்சு, இந்த இயேசுவை பின்பற்றி, இந்த இயேசுவை நாம் பின்பற்றுவோம் ஆனால், இந்த இயேசுவுக்கு நம்முடைய வாழ்வை ஒப்பு கொடுப்போமானால், கிறிஸ்துவுடனே மரித்தவர்கள் அவரோடே கூட எழும்புவார்கள்னு வசனம் சொல்லுது. ஏன்னா திறவுகோள் இப்ப பிசாசானவன் கையில இல்லை. திறவுகோள் யாருடைய கையில இருக்குது அப்படின்னா இயேசுவினுடைய கைகள்ல. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்களை பாருங்களேன். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலிலே பதிவிருந்து ரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோனுடைய நாட்கள்ல ஒரு சைலண்டான ஒரு அமைதி என்ன செய்து நிலவுது. சிம்சோன் காசாவுக்குள்ள வந்திருக்கிறார்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர்கள் கேள்விப்பட்ட பொழுது, இன்றைக்கு எப்படியாவது பெலிஸ்தியர்கள்ல சேர்ந்து அந்த சிம்சோனை காலி பண்ணிடணும்னு என்ன செய்யறாங்க? நினைக்கிறாங்க. சிம்சோனை காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவர்கள் ரொம்ப சைலண்டா என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, காலையிலே வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ரா முழுவதும் பட்டணத்தினுடைய வாசல்ல என்ன செய்யறாங்க? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட்டணத்துடைய வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் அவன் இங்க வருவான். நம்ம என்ன செய்யணும்? பதிவிருந்து அவனை தாக்கிறன்னு நினைக்கிறாங்க. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலே எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். இவன் நினைச்சது நடக்கல. இவன் பட்டணத்து வாசலே உட்கார்ந்துட்டு இருக்கான். சிம்சோன் என்ன பண்ணார்னா, கதவை பிடுங்கிட்டார். 2 கதவு. சிம்சோன் கதவை திறந்து வெளியில வருவான் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சிம்சோன் கதவை என்ன செய்யறாரு? பிடுங்குறார். அதை தாழ்பால்களோட பிடுங்குறார். அதை நிலைக்கால்களோட என்ன செய்யறாரு? பிடுங்கி 2 கதவையும் சேர்த்து அப்படியே தலைமையில தூக்கி வச்சுட்டு என்ன செய்யறாரு? போறார். பார்க்கிறவங்களாம் பதறி போய் என்ன செய்யறான்னா அமைதியா இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பாதாளத்துக்குள்ள என்ட்ரியும் அப்படிதான் இருந்துச்சு. அவர் மரணத்தையும் பாதாளத்துக்குள்ள அவன் பிசாசு அது வரைக்கும் பலரை என்ன செய்யறான்னா அடக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இயேசு அப்படி அல்ல. மரணத்தின் பாதாளத்தினுடைய அந்த வாசக்கதவுகள் எல்லாம் பிடுங்கிட்டு திறவுகோள்களோட கூட என்ன செஞ்சார்னா வெளியே வந்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நரகத்திற்குள்ளே போனது தண்டனைக்கு அல்ல, வெற்றியினுடைய செய்தியை அறிவிப்பதற்கு. ஜீசஸ் entered hell not for punishment but for proclamation அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மரணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு வெற்றி சிறந்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இன்னும் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து இவனை விழுங்கலாமோ வென்று கெட்சிக்கிற சிங்கம் போல. கெட்சிக்கிற சிங்கம் போலன்னு என்ன அர்த்தம்? சிங்கம் இல்லை, சிங்கம் போல. ஆனால் நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர்
Praise the Lord. நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவர் யூதராஜ சிங்கமாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடுவோம், அதுக்கு பிறகு நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரமில்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரமில்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே. அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. இருக்கிற இடங்களை எழுந்து நிற்போம். ஒரு சில பாடலின் வரிகள். பிசாசானவன் நம் காலின் கீழே. ஆமென். எத்தனை வருஷங்களாக நம்முடைய குடும்பங்களில் சில சாபங்கள், சில கட்டுகள், சில பாவங்கள், சில நெருக்கங்கள். பாருங்க, நம்ம திரும்ப திரும்ப பிசாசு என் குடும்பத்தை இப்படி பண்ணுறான், என்னை இப்படி பாடாப்படுத்துகிறான், என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான். அவனை நம்ம தூக்கிலாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, காலுக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு போகத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆமென். அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வல்லமையும் அதிகாரமும் என் கையிலே. ஆமென். அல்லேலூயா. அதே மாதிரி ஆவியானவர் என் மேலே என்ன செய்கிறார்? இருக்கிறார். நமக்குள்ள பற்றி எரிகிறதான அக்கினி பிசாசு நமக்குள்ள வர்றதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. உள்ளே வந்தால் எரிஞ்சிருவோம், உள்ளே வந்தால் புகஞ்சிருவோங்கிற பயம் அவனுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். இங்கே வந்தால் குழு குழுன்னு இருக்கும், நம்ம இருப்போம். அந்த வெதுவெதுப்பான அந்த அனலற்ற வாழ்க்கை மாதிரி ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்குள்ளே என்ன செய்யணும்? வரணும். ஆமென். அல்லேலூயா. பிசாசானவன் நம்முடைய காலின் கீழே, ஒரு காலை நல்லா ஓங்கி என்ன செய்யுங்க? மிதிச்சு அவன் காலின் கீழே அப்படின்னு என்ன செய்யுங்க? சொல்லுங்க. பிசாசை மேற்கொள்ள வெற்றி கொள்ள ஆண்டவன் நமக்கு உதவி செய்வாராக. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரமில்லை. பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரமில்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நான் அழித்திடலாம். பிசாசானவன் கொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் கொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே.
சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை நடத்துகிறார். ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அனுதினமும் என்னை. பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும், சத்தமாய் அணைத்திட யாராலும் முடியாது, அணைத்திட யாராலும் முடியாது. பிசாசானவன் தொற்று போனவன், சிலுவையில் அவன் தலை நசுங்கினது. பிசாசானவன் சிலுவையில். ரெண்டு கரங்களை உயர்த்தி, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். அவரும் கருவோம். பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்கினியை யாராலையும் அணைக்க முடியாது. நம்மளாம் நினைச்சா அணைச்சிடலாம், வேற யாரும் அணைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் தோற்று போனவன், இருளின் உலகத்திற்குள்ளே இயேசு வெற்றியை பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். நான்காவது காரியம், நரகத்தினுடைய அதிகாரத்தை இயேசு நொறுக்கினார். The one who crushed the power of hell. அதைத்தான் இப்போ பார்த்தோம். பிசாசானவன் அவன் தலை நசுக்கினார். எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை பார்க்கும்போது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக அப்படியானார். கிறிஸ்து எப்படி உயிரோடு கூட எழுந்தாரோ அவரை பின்பற்றுகிற யாவரையும் அவரோட கூட உயிரோட கூட எழுப்புவார். அப்போ நம்மளை போல மாம்சமுடையவராய் வந்தார், நம்ம போல இரத்தமுடையவராய் வந்தார், நம்ம போல சரீரமுடையவராய் வந்தார். ஆனா மரணத்திற்கு அதிகாரியான பிசாசாவை ஜெயிக்கும்படிக்கு மரணத்திற்கு உள்ளாகி அவர் பாதாளத்திற்கு சென்று அங்கே அவனை என்ன செய்யறார்னா மிதித்து அவனை நொறுக்கி அவன் மேல் வெற்றி கொண்டு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்குள்ளாக அடிமைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படிக்கு அப்படி ஆனார். இயேசு மரணத்தையே அனுபவிச்சார். அப்படின்னா மரணத்தின் மேல் அதிகாரம் உடையவனாகிய சாத்தானை என்ன செய்கிறார்னா அழித்து போடும்படி. நம்ம நினைக்கிறோம் மரணம் அப்படிங்கிறது ஜீவன் போகிறது மாத்திரம்தான் அப்படின்ட்டு. இல்லை, உயிரோடு கூட இருக்கிறப்போ பிசாசு பல மரண பயங்களை என்ன செய்கிறான் கொடுக்குறான். வியாதிங்கிறது ஒரு மரண பயம், கடன்கிறது ஒரு மரண பயம், நெருக்கடியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு மரண பயம், அடிமைத்தனம், சில பழக்க வழக்கங்களுக்கு அடிமைத்தனத்தில் விழுந்துட்டு வெளியில் வர முடியாமல் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சிலருக்கு பயம், எதை நினைச்சாலும் பயம், எதுக்கும் பயம். இந்த எல்லா காரியங்களையும் இயேசு மேற்கொண்டார் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லுது பாருங்க. இயேசுவால் வெற்றி கொள்ள முடியாதது எதுவுமே இல்லை. மரணத்தின் அதிகாரியை அவர் உயிரோடு கூட இருக்கிறப்ப மேற்கொண்டார். லாசரை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இயேசு என்ன செய்யல, லாசரு வியாதியாகி இருக்கிறாருங்கிறப்ப இயேசு என்ன செய்யல பார்க்க வரல. இதுக்கடையில் அவனுடைய வியாதி ரொம்ப சீரியஸ் ஆகுது. அவன் என்ன செய்கிறான்னா மரித்து போனான். அவனுடைய உறவினர்கள்லாம் தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணுறாங்க. 4 நாள் கழித்து இயேசு என்ன செய்கிறார், வர்றார். இயேசு வந்து சொல்கிறப்போ எல்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தீர் ஆனால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு பரவாயில்ல,
கல்லறையினுடைய கல்லை புரட்டுங்கன்னு சொல்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே 4 நாள் ஆயிற்றே நாருமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அந்த வார்த்தையிலிருந்து புறப்பட்டதான வல்லமை மரித்து 4 நாள் ஆன லாசருவை உயிரோடு என்ன செஞ்சுன்னா வெளியில் கொண்டு வந்துச்சு. இயேசு மரணத்தின் மேல் வெற்றி கொண்டார். இயேசு இந்த சகலத்தின் மேலும் அதிகாரம் உடையவர். அந்த இயேசு இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறார், வெளியில் வா. நம்ம எப்படிப்பட்டதான நெருக்கங்கள் இருந்தாலும் சரி, இயேசுவினுடைய வல்லமையுள்ள வார்த்தை நம்மளை என்ன செய்யணும், வெளியில் கொண்டு வரும். இயேசுவினுடைய அதிகாரமுள்ள வார்த்தை நம்மளை வெளியில் கொண்டு வரும். இயேசுவினுடைய அதிகாரத்திற்கு முன்பாக, இயேசுவினுடைய அந்த அதிகாரமுள்ள வார்த்தைக்கு முன்பாக எதுவும் என்ன செய்யாதுன்னா நிற்காது. இயேசு கல்லறையிலிருந்து வெளியே வந்தார். எதுக்குன்னா நம்மையும் வெளியே கொண்டு வர. ஆமென், அல்லேலூயா. நம்மளும் கடன்கிற கல்லறையில் இருப்போம், நெருக்கங்கிற கல்லறையில் இருப்போம், வியாதி என்கிற கல்லறையில் இருப்போம், அடிமைத்தனம் என்கிறதான கல்லறையில் இருப்போம், குடும்ப பிரச்சனைகள் என்கிறதான கல்லறையில் இருப்போம். இன்றைக்கு இயேசு சொல்கிறார், வெளியில் வா. ஆமென். அந்த வல்லமையுள்ள தேவன் ஆண்டவர் அவர் எப்படி கல்லறையிலிருந்து வெளியில் வந்தாரோ அதுபோல நம்மையும் வெளியில் கொண்டு வருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி 5வது காரியம், திறவுகோள்களோடு உயிர் தெழுந்தவர் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். த ரைசன் ஒன் ஹோல்டிங் த கீஸ். இயேசு உள்ளே போகிறப்போ அவருடைய கையில் கீ இல்லை. ஆனால் மரித்து உயிரோடு கூட எழுந்ததுக்கு பிறகு அவர் கையில் என்ன செய்கிறார்னா கீ இருக்குது. அவர் எப்படிப்பட்டவராய் தம்மை யோவானுக்கு வெளிப்படுத்தினார்னா வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் 3:18, இதோ மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். இயேசு மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவர். திறவுகோள்னா என்னது? யார் கையில் திறவுகோள் இருக்குதோ அவர் எதையும் திறக்க முடியும். யார் கையில் திறவுகோள் இருக்குதோ அவர் எதையும் என்ன செய்ய முடியும், பூட்ட முடியும். அதுக்கு முன்னாடி பிசாசு என்ன செஞ்சானா, திறந்துட்டு இருந்தான், பூட்டிகிட்டு இருந்தான். இயேசு திறவுகோள்களை பறிச்சிட்டார். அவரை நம்புகிறவர்களுக்கு அந்த மரணத்தினுடைய வாசல்களை பூட்டி போடுகிறார். அவரை நம்பினவர்கள், அவரை விசுவாசித்தவர்கள் மரணத்தை அனுபவித்தாலும் உயிர்த்தெழுதலின் மூலமாக திரும்ப உயிரோடு கூட எலும்ப பண்ணுகிறவர் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் இயேசு இங்கே சொல்கிறப்போ மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு பிலதெல்பியா சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், இதோ நான் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர், தாவீதின் திறவுகோள்களை உடையவர்னு வசனம் சொல்லுது. நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் திறவுகோள்களை உடையவர். அவர் கல்லறையை மாத்திரமல்ல, அவருடைய நம்முடைய வாழ்வின் எல்லா வாசல்களையும் எல்லா கதவுகளையும் என்ன செய்வார்னா திறப்பார் அப்படின்னு என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். சபையார் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 4 அடுக்கு காவலில் பேதுரு என்ன செஞ்சார்னா வைக்கப்பட்டிருந்தார். ஆனால் பேதுரு என்ன செய்கிறார், நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். இரவிலே தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி சொல்கிறார், போதும்பா வெளியே கிளம்புன்றார். அவருக்கு முன்பாக கதவுகள் திறந்திருந்தது. காரணம் என்னது? மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள் மாத்திரமல்ல, எல்லா அடைக்கப்பட்ட வாசல்களுக்கான திறவுகோள்களையும் உடையவர் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. 21 நாட்கள் உபவாச ஜெபத்தில் யாரெல்லாம் எழுதி கொடுத்தீங்களோ, யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஜெபம் பண்ணீங்களோ, யாரெல்லாம் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்து ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு வாசல் திறக்காதான்னு சொல்லி காத்திருந்தீங்களோ, எல்லாருடைய வாசல்களையும் தேவன் திறந்து கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய திறவுகோள், அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோள், அது எல்லா கதவுகளையும் என்ன செய்யணும், திறக்கும். One who opened the grave can also open your future. One who opened the grave can also open anything. கல்லறையை திறந்தவர் எதிர்காலத்தை திறக்க முடியாதா? கல்லறையை திறந்தவர் நம்ம வாழ்க்கையினுடைய பிரச்சனையை மாற்ற முடியாதா? ஆமென். எந்த வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளில் தேவன் அந்த வாசல்களை திறந்து கொடுப்பார். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்முடைய வாசல்களை திறக்கிறவர், மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவர். எங்கள் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த தேவன், எங்க வாழ்க்கையில் உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. எங்க வாழ்க்கையில உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. எங்க வாழ்க்கையில உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடு. யாவரும் இருக்கிற இடங்களில் எழுந்து நிற்போம். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் நம் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம், செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது. பாவங்கள் பறந்தோடு, பாவங்கள் பறந்தோடு. சத்தமாய், உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உபவாச ஜெபத்தினுடைய கடைசி நாள்ல
ஆண்டவர்கிட்ட இந்த உயிர்த்தெழுந்த நாள்ல ஒரே ஒரு காரியத்தை எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினுடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையினுடைய மகிமையை வாழ்க்கையில வெளிப்படுத்துங்க. எந்த காரியத்துல நீங்க பலவீனப்பட்டிருக்கீங்களோ, எந்த காரியத்துல திரும்ப தோற்று போய் நிற்கிறீங்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் ஒரு சக்ஸஸ் எதிர்பார்க்குறீங்களோ, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஏசப்பா, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும்பா, எங்கள் வாழ்க்கையில் விளங்கட்டும்பா. எங்களை ஒன்றுமே இல்லாதவங்கள பார்க்குறவங்க எங்கள் வாழ்க்கையில் இயேசு இருக்கிறத பார்க்கட்டும்பா. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களில் இருக்கிறத பார்க்கட்டும். அந்த இயேசுவினுடைய வல்லமை எங்களில் இருக்கிறத பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய தோல்விகள் மாறட்டும், எங்களுடைய இழப்புகள் மாறட்டும், எங்களுடைய பறிகொடுக்கிறதான அனுபவம் மாறட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்க்கை ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை மாறட்டும். எங்க வாழ்க்கையில இயேசு இருக்கிறார்னு நாங்க காமிக்கணும்பா. அது உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார் நாங்க காமிக்கணும். ஆண்டவரே, அந்த வல்லமையை நாங்க காமிக்கணும். கர்த்தர் அந்த வல்லமை எங்களிலே விளங்க பண்ணுவீராக. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரங்களிலே கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, அந்த வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. எந்த காரியத்துல நாங்க பல ஆண்டுகளா தோற்றுக்கிட்டே இருக்கிறோமோ, அந்த காரியத்துல இந்த வருஷத்துல ஒரு வெற்றி உண்டாகட்டும், இந்த வருஷத்துல ஒரு சக்சஸ் உண்டாகட்டும், இந்த வருஷத்துல ஒரு விடுதலை உண்டாகட்டும். பல வருடங்களாய் அடைக்கப்பட்டிருக்கக்கூடியதான வாசல்கள் இயேசுவின் நாமத்திலே இன்றைக்கு திறக்கப்படுவதாக. ஆசீர்வாதத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகளுக்கான வாசல்கள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக. பல வருட கண்ணீர்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். பல வருட கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். பல வருட போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ராஜா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போக, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் இன்றே குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் இன்றே என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாற. உந்தன் வல்லமைகள், உந்தன் உயிர்த்தெழுதல், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்கள் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டு உடைய ஜனங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் உடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக, உடைய மகிமையை வெளிக்காட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தரின் மகிமைப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.